திருக்குறள் சிந்தனை. கல்வி, செல்வம், அதிகாரம் முதலிய உயர்நிலைகளால் தமக்கு எவ்வளவோ மேன்மைகள் உயர்வுகள் கிடைத்திருந்தாலும் மேலோர் அதனைக் கண்டு செருக்கு கொள்ளவே மாட்டார்கள். தம்மினும் பலர் அவ்வாறு உள்ளனர் என்றும் அந்த எல்லையற்ற பண்புகளின் நிலையை எண்ணி உள்ளம் அடங்கி இருப்பார்கள். ஆதலால் பெருமை பெருமிதமின்றி இருக்கும். ஆனால் சிறுமையோர் தமக்கு ஏதேனும் ஒரு பதவி கிடைத்தாலும் களிப்பு மிக கொண்டு தரிக்கி நிற்பார்கள். எங்கே அறிவு குறைவாக உள்ளதோ அங்கே பதவிகள் பெரியதாக தோன்றும். ஞான சூனியராகி ஈனமுற்றிருக்கும் சிறுமையோர் தமக்கு ஓர் புதிய உயர்வு வரக்கண்டாலும் வெறிகொண்ட குரங்கு போல தலைகால் புரியாமல் தரிக்கி நிற்பார்கள். ஆதலால் அங்கே சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடும். சக்கரச் செல்வம் பெறனும் விழுமையோர் எக்காலும் சொல்லார் மிகுதிச் சொல். எக்காலும் முந்திரிமேல் காணி மிகுமாகில் கீழ் தன்னை இந்திரனா எண்ணிவிடும் என்பது நாலடியார். ஆகவே தெய்வப்புலவர் சிறியோர்க்கு செல்வமோ பதவியோ நேர்ந்தால் அதனை கண்டு தரிக்கி நிற்பார்கள் என்று பெருமை அதிகாரத்தில் பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடும் என்றார். நாளையும் சிந்திப்போம்.